வணக்கம். இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். கண்டிப்பா. இந்த நாள் உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான தேடல்ல இப்போ நீங்க இணையலாம். நிச்சயமா. வழக்கமான ஒரு உரையாடலா இல்லாம இது ஒரு தேடல்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு மிகச் சுவாரஸ்யமான, அதே சமயம் மனித மனதோட ஆழங்களை தொடக்கூடிய ஒரு மூலப்பொருளை கையில் எடுத்திருக்கிறோம். அது 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் எழுதிய ஒரு தொகுப்பு. சரியா சொன்னீங்க. அருள் விளக்க மாலை அப்படிங்கிற அந்த தொகுப்புல இடம்பெற்றுள்ள முதல் பாடல் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வரும் 8 வரிகள் கொண்ட ஒரு சின்ன கவிதை தான். ஆனா அதோட ஆழம் இருக்கு பாருங்க. அது பிரம்மாண்டமானது. இந்த எளிய சொற்களுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஆழமான உருவகங்கள், அப்புறம் அந்த அருள் அப்படிங்கிற வார்த்தையோட தொடர்ச்சியான பயன்பாடு, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம இறைவனுக்கும் கவிஞருக்கும் இடையிலான அந்த ஒரு தனிப்பட்ட ஆழமான உறவை இந்த 8 வரி பாடல்ல இருந்து பிரித்து எடுத்து புரிஞ்சுக்க போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம மிஷன். நான் இத முதல் முறை வாசிச்சப்போ, எப்படி ஒரு சின்ன பாடல் இவ்ளோ பெரிய அர்த்தங்களை பனக்குள்ள வச்சிருக்க முடியும் நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அந்த ஆச்சரியம் ரொம்ப இயல்பானது தான். அதாவது இன்னைக்கு நாம எத்தனையோ செய்திகளை கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆமா, காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம மூளைக்குள்ள தகவல்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு தடவல் பெருக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன சூழல்ல நம்மள ஒரு கணம் அப்படியே நிப்பாட்டி சிந்திக்க வைக்கிற படைப்புகள் ரொம்ப கம்மிதான். நான் யார், எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்க வைக்கிற படைப்பிது. கண்டிப்பா. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற மன அமைதிக்கும் ஒரு தெளிவுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி. அப்படித்தான் நானும் இதை உணர்ந்தேன். சரி, இதை சற்று ஆழமாக பார்ப்போம். நீங்க கவனிச்சீங்கன்னா பாடலோட முதல் 2 வரிகள்லயே ஒரு ஆச்சரியம் இருக்கு. அந்த அருள் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வர்றத சொல்றீங்களா? ஆமா. அருள் விளக்கே, அருட்சுடரே, அருட்சோதிச் சிவமே, அருள் அமுதே, அருள் நிறைவே, அருள் வடிவப் பொருளே. இதை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு நேர்மறையான பிரம்மாண்டமான உணர்வு வருது. இங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம்தான். ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சி அதுல இருக்கு. அந்த ஒளியோட பரிணாமத்தை சொல்றீங்க? ஆமா, இத வெறுமனே வார்த்தைகளா பார்க்காம உங்க மனக்கண்ணுல விரியிற ஒரு காட்சியா நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். முதல்ல அருள் விளக்கே அப்படின்னு அவர் தொடங்குறாரு. விளக்கு அப்படிங்கிறது நாம இருட்டான ஒரு அறையில ஏத்துற ஒரு சின்ன ஒளி. சரியா சொன்னீங்க. அது கையடக்கமானது, நமக்கு ரொம்ப நெருக்கமானது, நாமளே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம். ஆனா அடுத்த வார்த்தையிலேயே அது அருட்சுடரே அப்படின்னு மாறுது. ஆமா, சுடர் அப்படிங்கிறது விளக்கிலிருந்து மேல் நோக்கி எழும்புற ஒரு விஷயம். காத்தோட நடனமாடுற ஒரு உயிர்ப்பான சக்தி அது. அப்புறம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில அருட்சோதிச் சிவமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சின்ன சுடர் இப்ப எல்லையற்ற ஒரு பேரொளியா இந்த பிரபஞ்சத்தையே ஒளிரச் செய்யும் ஒரு மாபெரும் சோதியா விரிவடையுது. ஒரு சின்ன அகல் விளக்கு சில நொடிகள்ல சூரியனை போல பிரம்மாண்டமா மாறுறத கற்பனை செஞ்சாலே சிலிர்ப்பா இருக்கு. அந்த பயணம் அத்தோட நிக்கல அப்படிங்கறதுதான் இங்க விஷயமே. ஒளியோட உச்சத்தை தொட்ட பிறகு அடுத்த வரியில அந்த உருவகம் முழுவதுமா மாறிடுது. ஆமா, எல்லையற்ற ஒளியா இருந்த அந்த விஷயம் திடீர்னு அருளமுதே அப்படின்னு மாறுது. இது எப்படி? பார்வை அப்படிங்கிற புலனிலிருந்து சுவை அப்படிங்கிற புலனுக்கு அவர் மாறுறாரு. ஒளி அப்படிங்கிறது தூரத்துல இருந்து நமக்கு வழி காட்டலாம். ஆனா அதை நம்ம நெருங்கி அனுபவிக்க முடியாது. ஆனா அமுதம் அல்லது அமிர்தம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள போற ஒரு விஷயம். கண்டிப்பா. பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை வெறும் காட்சியா பார்க்காம தன் உயிருக்குள்ள இழுத்து அனுபவிக்க தொடங்குறாரு. அதுதான் அருளமுதே. அதுக்கப்புறம் அருள் நிறைவே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம எல்லாரும் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். என்ன கிடைச்சாலும் நமக்குள்ள ஒரு சின்ன வெற்றிடமும் திருப்தியும் இருந்துட்டே இருக்கு. ஆமா, எப்பவுமே ஒரு தேடல் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த அன்பை பெருகும்போது எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான நிறைவு கிடைக்குது. அதத்தான் அருள் நிறைவே அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். கடைசியா அருள் வடிவப் பொருளே அப்படின்னு அந்த பரிணாமம் முழுமையடையுது. அருளோட முழு உருவமே அதுதான் சொல்றாரு. கண்களால் பார்ப்பதுல தொடங்கி சுவைத்து நிறைவடைந்து கடைசில அந்த வடிவமே அதுதான்னு உணர்ற ஒரு மாபெரும் அகப்பயணம் இது. இது ரொம்பவும் ஆழமான ஒரு பயணம். ஆனா அடுத்த வரியான இருள் கடிந்தன் உளமுழுதும் இடங்கொண்ட பதியே அப்படிங்கறத படிக்கும்போது நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன். இருளை நீக்கி உள்ளம் முழுவதையும் ஆக்கிரமிச்சுக்கிட்ட இறைவனோட செயலை அவர் இங்க குறிப்பிடுறாரு.
இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல நாம இணைச்சு பார்க்கணும். அதாவது பிரம்மாண்டமான ஒளியா இருந்த ஒரு சக்தி இப்போ கவிஞரோட உள்ளத்துக்குள்ள வந்து ஒரு நெருக்கமான உறவா மாறுது. பிரம்மாண்டத்துக்கும் நெருக்கத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு தான் இது. பேரொளி எங்க இருக்குன்னு தேடும்போது அது வெளியில இல்ல, என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாரு. இங்க அப்படியும்பொழுது அறியாமையை குறிக்குது இல்லையா? ஆமா, இது ராத்திரி நேரத்துல வர்ற இருள் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற கவலைகள், பயங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் தான் அந்த இருள். இருட்டான அறையில வெளிச்சம் வந்தவுடனே இருள் எப்படி மறைஞ்சு போகுமோ அது போல அந்த அருள் வந்ததும் குழப்பங்கள் மறைஞ்சிடுது. சரியா சொன்னீங்க. அடுத்த ஒரு பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்பவும் தனிப்பட்ட ஒரு உறவை காட்டுது. என் அறிவே, என் உயிரே, எனக்கு இனிய உறவே அப்படிங்கிற வரிகளை சொல்றீங்களா? ஆமா, பொதுவா நாம ஒரு பிரபஞ்ச சக்தியை கொஞ்சம் பயத்தோட கலந்த மரியாதையில தான் அணுகுவோம். ஆனா இங்க அவர் தனக்கு வெளியில இருக்கிற ஒரு சக்தியா அதை பார்க்கல. தன்னுடைய சொந்த அறிவாக, தன்னுடைய உயிராக, தனக்கு ரொம்பவும் இனிமையான ஒரு நெருக்கமான உறவாகவே பார்க்கறாரு. ஒரு மனித உறவுல கூட சில எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனா இனிய உறவேன்னு சொல்லும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான அன்பு அவர் சொல்றாருன்னு தோணுது. கண்டிப்பா, எந்த சூழல்லையும் நம்மளை விமர்சிக்காத, நாம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏத்துக்கிற ஒரு உறவு அது. அந்த பயமில்லாத அன்பு தான் ரொம்ப முக்கியம். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. உலகப்பற்று இல்லாத ஒரு கவிஞர் தன்னுடைய பாடல்ல பொருட்செல்வ உருவகங்களை பயன்படுத்தியிருக்காரு. அது எந்த வரிகள்னு நீங்க சுட்டிக்காட்ட விரும்புறீங்களா? நிச்சயமா. மருள்கடிந்த மாமணியே அப்புறம் மாற்றறியா பொன்னே அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இது ஒரு நுட்பமான பார்வை. அவர் இங்க தங்கம், ரத்தனம் இதெல்லாம் பணத்தோட குறியீடா பார்க்கல. அறியாமையை அல்லது மயக்கத்தை நீக்கிற ஒரு சிறந்த ரத்தினம் அப்படின்னு மாமணிய சொல்றாரு. ஆமா, ஒரு தூய ரத்னம் எப்படி ஒளிய சிதறடிச்சு ஒரு அறையே வெளிச்சமாக்குதோ, அப்படி அந்த அருள் மனசோட மயக்கங்களை நீக்குது. அப்போ அந்த மாற்றறியா பொன் அப்படிங்கிற உருவகம் எந்த கலப்படமும் இல்லாத தூய தங்கத்தை ஏன் இங்க கொண்டு வர்றாரு? இதை நீங்க இன்றைய காலகட்டத்தோட பொருத்தி பாருங்க. நாம எத்தனையோ பொருட்கள் வாங்குறோம், ஆனா காலப்போக்குல அதோட மதிப்பு குறைஞ்சிடும். ஆமா, இரும்பு துருப்பிடிக்கும், மற்ற பொருட்கள் தேய்ந்து போவும். ஆனா தூய தங்கம் அப்படிங்கிறது பல 100 வருஷங்களானாலும் தன்னோட தூய்மையோ மதிப்பையோ இழக்காது. தங்கம் மற்றும் ரத்தனம் ஆகியவை நிரந்தரத்தன்மை மற்றும் தூய்மையின் அடையாளங்கள். எக்காலத்தும் மாறாத ஒரு சத்திய பொருளா அந்த அருளை அவர் பார்க்கறாரு. இது ரொம்பவே ஆழமான ஒரு புரிதல். அடுத்து அவர் சொல்ற உருவகங்கள் இன்னும் ஒரு படி மேல போகுது. ஆமா, மன்றில் நடம்புரிகின்ற மணவாளா, அப்புறம் தெய்வ நட தரசே அப்படிங்கிற வரிகளை நம்ம கவனிக்கணும். இறைவனை வெறும் அரசராகவோ அல்லது ஒரு நடனக் கலைஞராகவோ மட்டும் அவர் இங்க பார்க்கல. தெய்வீக நடனம் புரியும் அரசன் அப்படிங்கிற பிரம்மாண்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், மணவாளா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நெருக்கமா இருக்கே. அதுதான் இதுல இருக்கிற அழகு. ஒரு அரசனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமும் இடைவெளியும் வந்துரும். ஆனா அந்த இடைவெளியை உடைக்கத்தான் மணவாளன், அதாவது அன்பான கணவன் அல்லது துணைவன் அப்படின்னு விളിக்கிறார். பிரபஞ்சத்தையே இயக்குற அரசனா இருந்தாலும் எனக்கு நீ ஒரு அன்பான துணைவன் அப்படின்னு அந்த அதீத அன்பை வெளிப்படுத்துறாரு. பிரம்மாண்டத்தையும் அணுக்கமான அன்பையும் இப்படி ஒன்னா இணைக்கிறது ஒரு மாபெரும் கலை. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்ளோ பெரிய பயணத்துக்கு அப்புறம் பாடலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். எனக்கே தெருளளித்த திருவாளா ஞான உருவாளா அப்படின்னு கவிஞர் போற்றத நாம் இங்க கவனிக்கணும். எனக்கு தெளிவை கொடுத்த புனிதனே, ஞானத்தின் உருவமானவனே அப்படின்னு அவர் புகழ்ந்து தள்ளுறாரு. இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான வார்த்தைகளால இறைவனை புகழ்ந்த கவிஞர் இறுதியில கேட்கறது ஒரு மிகச் சிறிய எளிமையான விஷயத்தை தான். அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நான் செய்மொழி ஏற்றருளே அப்படின்னு ரொம்ப பணிவா கேக்குறாரு. அதாவது, நான் இயற்றிய இந்த வார்த்தைகளை, இந்த பாடலை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? இவ்வளவு பெரிய பிரபஞ்ச சக்திக்கு ஒரு மனிதன் எழுதின இந்த 8 வரி பாடல் உண்மையிலே தேவையா அப்படிங்கிற கேள்விதான் அது. கண்டிப்பா தேவையில்ல. அது கடல் அளவுக்கு தண்ணீர் இருக்கிற இடத்துல போய் நம்ம கையில இருக்கிற ஒரு சொட்டு தண்ணிய குடுக்கற மாதிரி தான். சரியா சொன்னீங்க. ஆனா படைப்புக்கும் அதனை சமர்ப்பிப்பதற்கும் இடையிலான ஆழமான உணர்வு இங்க வெளிப்படுது. தன்னுடைய வார்த்தைகள் அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லன்னு கவிஞருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றிருந்தாலும் தன்னுடைய படைப்ப இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கவிஞரோட பணிவை நாம இங்க உணரலாம். உண்மையான ஞானத்தோட அடையாளம்
அந்த அகங்காரம் இல்லாத பணிவுதான். நிச்சயமா. இது ஒரு அற்புதமான அலசல். இந்த 8 வரிகள்ல இறைவன் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு விரிவா பார்த்தோம். ஆமா, ஒரு பிரம்மாண்டமான அருள் ஒளியில தொடங்கி நெஞ்சில நிறைந்த உறவாக மாறி எக்காலத்தும் பெருமதிப்புள்ள தங்கமாகவும் மணியாகவும் பரிணமிக்கிறதுல பார்த்தோம். அதுக்கப்புறம் நடனமாடும் மணவாளனாக உருவெடுத்து இறுதியில கவிஞரோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருணை வடிவமாக அவர் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கறத நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாம எவ்வளவுதான் தகவல்களுக்கு நடுவுல வாழ்ந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற இருளை நீக்கக்கூடிய அந்த தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். அந்த தெருள் தரக்கூடிய ஆழமான உறவோ அல்லது தேடலோ மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த மூலப்பொருள் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. ஆமா, வெளியே இருக்கிற வெளிச்சம் உள்ள இருக்கிற இருளை போக்காது. நமக்குள்ள ஒரு சுடர் எரியணும். அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இறுதியாக இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை. வள்ளலார் தனக்கு கிடைச்ச தெளிவையும் அன்பையும் வெளிப்படுத்த சுடர், மாமணி, பொன் இப்படி பல உருவகங்களை பயன்படுத்தினாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான நன்றியுணர்வையோ அல்லது இந்த பிரபஞ்சத்துடனான உங்கள் தொடர்பையோ விவரிக்க நீங்க ஒரு வாக்கியம் எழுதணும்னா நீங்க எந்த விதமான உருவகங்களை, எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். அந்த சிந்தனையோடு இந்த சிறப்பான அலசலை நம்ம இனிதே நிறைவு செய்வோம்.